அப்போ உணர்வுகளுக்குள்ள உணர்ச்சிகள் சம மாட்டாங்க. நம்ம உணர்வு கொண்டு பார்க்கும் பொழுது இப்ப நிகழ்வுகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே என்ன விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த விருப்பத்துக்கான வழி அமைஞ்சிட்டு இருக்குங்கிறத நம்ம உணரணும். நம்ம பெரும்பாலும் வீடுகளில் வாழணும் என்று விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. லேசான வாழ்க்கையா இருக்கும், கஷ்டமான பாதை கூடாது, நம்ம வழிபாட்டு தினங்களுக்கு போகக்கூடாது, மனசாட்சிக்கு வழிபடணும், புண்ணியசனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, புண்ணியங்கள் குணங்கள் இருக்குது, அதுக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கான், அந்த குணங்களை செலவு பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சத்தியமா இருக்குது. அந்த சத்தியத்தை சாட்சியமா சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. இந்த சூழல் நம்ம எப்படி நடக்கணும்னு பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே விரும்பினதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்ப வீடுகளில் நீ தங்கணும். ஒரு நேரத்துல குடியுரிமை என்ற பேர்ல உங்களை வீட்டு வெளியே கூட திட்டங்கள் நடந்துச்சு. ஒரு சமுதாயத்துக்கும் வச்சுக்கிட்டா கூட இப்போ இறைவன் திரும்பக்கூடிய சொற்ப மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்காகவே இறைவன் அத்தாட்சியை கொடுத்துருக்கான். இப்போ உங்க வீடு நீங்க தங்குங்கள், இது அத்தாட்சிப்படுத்திக்கணும். எப்படி ஏற்கனவே என்ன அறிவிப்பு வந்துச்சு, வீட்டு விட்டு வெளியேறணுங்கிற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இப்போ உங்க வீட்டுல தங்குங்க, வீட்டு வெளியே வராதிங்க, இது என்னுடைய ஆற்றல் உள்ளது. அந்த வீடுகளில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் சமாதானமா இருக்கிறோமாங்கிறது முக்கியம். சில பேருக்கு வீட்டில் இருக்க முடியல, எங்கேயா வெளியே போகணுமே மனசை அலக்கழிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா இன்னும் தகுதி பெறணும் அர்த்தம். நீங்க விரும்புவதை நான் கொடுத்துருக்கேன், இப்ப நன்றியோட என் பக்கம் திரும்புங்க, சமாதானத்தை விரும்புங்க, இன்னும் ஞானங்களை கேளுங்க. இறைவன்ட்ட ஞானங்களை கேட்கணும். சூழ்நிலை அமைச்சு கொடுத்துட்டேன், ஆனா என் மனசு இன்னும் வெளியில தான் இருக்குது. அல்லது நன்றியோட நினைவுகூடங்களாகவும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்கான், வீட்டுல ஒருத்தருக்கு உதவியாகவும் இன்னும் நமக்கு நன்மைகள் அதிகக்கூடிய காரியங்களையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால ஒரு விஷயத்தை நடக்கும் போது நிகழ்வுகளை கவனிக்கும் பொழுது ஞானம் பார்த்தோம்னு சொன்னா இது நமக்கு நன்மை நடந்துட்டு இருக்குது, இறைவன் நன்மையாக ஆகிட்டு இருக்கான்.